இப்போதைக்கு HDI MDPI HDIல 3 ஃபேக்டர்ஸ், MDPIல 10 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். MDPI கூட நீங்க விடுங்க. HDIல இருக்கக்கூடிய அந்த 3 காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். பாருங்க பதில் கொடுக்குறீங்க. வெரி குட். ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹெல்த் சுகாதாரம், எஜுகேஷன் கல்வி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, எவ்வளவு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை வாழ முடியுதுன்னு சொல்லி படிப்போம். அது MDPI வரும்போது 10 காரணிகள் படிப்போம். அந்த 10 காரணிகளை லிஸ்ட் அவுட் பண்ணி மீண்டும் 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து சரி இங்க பாருங்க. இப்போ தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 படி முதலிடத்தில் உள்ள மாவட்டம். மீண்டும் அதே கேள்விதான். மீண்டும் மீண்டும் அதான். அக்கார்டிங் டு தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017 the dash district is ranked in first position அப்படின்னா நான் பதில் சொல்லிடுறேன் இல்லையா, பல முறை சொல்லிட்டோம். இது வந்து கன்னியாகுமரி 2022 எக்ஸாம்லயும் மீண்டும் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க. டேஷ் டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம் பெறவில்லை. டேஷ் டிஸ்ட்ரிக்ட் நாட் வித் ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் படிச்சிருப்போம்ல, 5 முதல் 5 மாவட்டம் சொல்லி அந்த லிஸ்ட்லயே கொடுத்திருப்பாங்க. அந்த முதல் 5 மாவட்டத்துல எதெல்லாம் இடம் பெறல அதுதான் கேள்வி. இங்க கொடுத்துட்டாங்க. இதுல எது இடம் பெறல பார்த்தோன்னே சொல்லிடலாம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் மதுரை. எந்த ஊர் வந்து இந்த 5 முதல் டாப்ல இருக்கக்கூடிய இதுல வந்து வரல அப்படிங்கறதான் கொஸ்டின். அது நீங்க பதில் சொல்லலாம். நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு பதில் சொல்லலாம் இல்லையா. அப்ப இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இட் இஸ் மதுரை. இந்த டாப் 5ல எது வரல அப்படின்னா இட் இஸ் மதுரை. சரி அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 படி எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது? மறுபடியும் பாருங்க 2023ல அதே கேள்வி அதே மாதிரி இல்லையா. அப்படியே வருஷம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம நல்ல நேரம் 2026 27ல வரக்கூடிய பரீட்சையில ரிப்பீட் பண்ணாங்கன்னா ஒரு 1.5 மார்க் ஷியோரா வந்து நம்ம செக்யூர் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். சரி இதற்கு பதில் என்ன அப்படின்னா இட் இஸ் கன்னியாகுமரி. இதோட 4வது தரம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கேள்வி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. அடுத்து தமிழக அரசு முதலில் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு. இப்பதான் நான் இதை சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்தியா எப்போ வெளியிட்டாங்க, தமிழ்நாடு எப்போ வெளியிட்டாங்கன்னு இது ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தெளிவா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். UNDP மாடலை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு படிச்சோம். அப்போ எந்த ஆண்டு முதலில் வந்து வெளியிடுறாங்க அது ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் தி இயர் 2000, 2003, 6, 4. ரொம்ப க்ளோஸ் கால்ல. அதாவது இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2000